வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எவ்வளவு கம்மியான நேரம் நின்று எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் பச்சடி, ரசம், பருப்பு. இப்போ வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் பச்சடிக்கு வெங்காயம், இது மாங்காய், தக்காளி, வெண்டைக்காய். அரைக்கிறதுக்கு ஜீரகம், வெங்காயம், பூண்டு, தேங்காய். இது அவ்வளோவும் வெண்டைக்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள். இங்கே ரசத்துக்கு பார்க்கலாம். ஜீரகம், கொத்தமல்லி, துவரம்பருப்பு, மிளகாய் வத்தல், கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம், அது போக இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை. இது அவ்வளவும் இது ரசத்துக்கு பொடி தயார் பண்ணுறதுக்கு உள்ளது. இப்போது நம்ம சட்டி காய வச்சுட்டு அதில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அது எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் வதங்கின உடனே வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெண்டைக்காய் அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெண்டைக்காயும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மாங்காயும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பாதி அளவு வதங்கினா போதும். தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டுறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ இதை குக்கரில் வேக வைக்க போகிறேன். அதனால் இப்போ நான் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு உள்ள பானையில் சாதம் வச்சுட்டேன். அடுத்து பருப்பு வைக்கிறேன். இது பச்சடிக்கும் தொட்டுக்கிறதுக்கும் சேர்த்து பருப்பு வச்சுருக்கேன். பருப்பில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதுக்கும் மேலே நம்ம பச்சடி வதக்கணும்ல, அதை வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை மூடி வேக வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. இது நல்ல 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து அது வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே ரசத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் வத்தல், கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம், தனியா, துவரம்பருப்பு. இதை முதல்ல நல்லா திரிச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலையை போட்டு திரிக்கணும். பாருங்க, ரசத்துக்கு திரித்து ரெடி பண்ணியாச்சு. முதல்ல காமிச்சது பூண்டையும் இஞ்சியும் மட்டும் கொஞ்சம் திரிச்சதுக்கப்புறம், முதல்ல காமிச்ச பொருட்கள் திரிச்சதுக்கப்புறம் அதை போட்டு திரிக்கணும். அடுத்துங்க பச்சடிக்கும் பருப்புக்கும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், வெங்காயம்,
பூண்டு, ஜீரகம் அதை வந்து ஒரு அரைச்சிடணும். இது வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். இங்கே ஏற்கனவே புளி, நெல்லிக்காய் சைஸ்க்கு ஒரு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் அதோட ஊற வச்சு வச்சுருந்தேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு. இப்போ வந்து நீங்கள் இந்த தக்காளியை வந்து இதோட அப்படி கையாலே கரைச்சி விட்ருங்க. ரசத்துக்கு அப்புறம் தாளிக்கிறது வந்து மொத்தமாக தாளிங்க. இன்றைக்கி வந்து தேவைப்படுற அளவுக்கு உள்ள கடுகை மொத்தமாக தாளிச்சிருங்க. ஒவ்வொன்றுக்காக தனித்தனியாக தாளிச்சிங்கன்னா நேரம் அதிகமாகும். இது சீக்கிரம் ஒரே இதில் எண்ணெயும் கம்மியாக செலவாகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், சட்டியில் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 3 இதுக்கும் சேர்த்து தான் 4 இதுக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிச்சுட்டு எல்லாத்தையும் தேவையான எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருங்க. ஸோ இது வந்து ரசத்துக்குள்ளது. ஸோ ரசத்துக்கு பிரித்து வச்சுருக்கோம்ல அந்த பொடி, அதை வந்து போட்டு லேசாக வதக்கிக்கணும். ரசத்தை அதில் ஊற்றிடுங்க. ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்க புளி ஊற்றிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு, ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் வெல்லம், ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு, நம்ம துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுருக்கேன். அதையும் இறக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் புளி கொதித்து பச்சை வாசனை போக விட்டு இந்த துவரம் பருப்பும் சாம்பார் பொடியும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஊற்றி 1 செகண்ட் கொதிச்சா போதும், இறக்கிடுங்க. கொதி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடுங்க. இப்போது பச்சடி காய் கூட நம்ம வேக வச்ச துவரம் பருப்பு போட்டிருக்கேன். அரைச்சி வச்ச தேங்காய் விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துருங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பச்சடி இப்போ நமக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அடுத்து பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. கொதிக்க வச்சாச்சு. அரைச்ச தேங்காய் விழுது போட்டு கொதிக்க வச்சாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு, ரசம், பச்சடி 3 ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சமையல் அது அடுப்பு பக்கத்தில் நீங்கள் நிற்கிற நேரம் வந்து கம்மியாகும். நான் எல்லாமே ஒரே குக்கரில் வச்சிடுறதுனால எனக்கு எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிருது. இது ரசங்கிறதுனால தனியாக செஞ்சேன். இதே சாம்பார்னால் அதுவும் குக்கர்லேயே வச்சுருவேன். ஸோ எனக்கு டைம் வந்து அடுப்பு பக்கத்தில் நான் நிற்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
ஸோ நீங்களும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.